காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அந்த விபிசி கூட தகப்பனே, இந்த ஊழியத்தை கூட ஆசீர்வதித்த தெய்வமே உமக்கு நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த பிள்ளைகளோடு நீ பேசினதற்காக உமக்கு நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை கூட ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒரு தெய்வ பயத்தோடு பக்தியோடு இருக்கும்படியாக அப்பா. அப்பா, இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உம்முடைய வசனமான விதையை விதைக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையானது புறப்பட்டு செல்லட்டும் அப்பா. அந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா, ஒவ்வொரு வசனத்தில் இருக்கிற வார்த்தையும் அப்பா இந்த பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தட்டும் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. பாடல்கள் மூலம் இந்த பிள்ளைகளோடு இருப்பீராக, வாசிக்க போகிற வசனத்தின் மூலம் இருப்பீராக ராஜா. நீ பேசுவீராக, கதையின் மூலம் நீ பேசுவீராக ராஜா. ஆவியானவர் தாவே அப்பா, நீர் எங்களோடு இருக்கும்படியாகப்பா எல்லா காரியங்களும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர். சரி, ஓகே. இன்னைக்கு விபிஎஸ் எத்தனாவது நாள்? 2வது நாள். சரி, இந்த விபிஎஸோட தலைப்பு என்னன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் நேத்து? எழும்புவேன். சூப்பர். டெசி அக்கா எல்லாம் சூப்பர், பாய்ஸ் எல்லாமே. சரி, நேத்து ஒரு தலைப்பு பார்த்தேன். எதுல நம்ம எழும்பணும்னு நான் சொன்னேன்? பரிசுத்தத்துல எழும்பணும். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா. உன் பேரை மறந்துட்டேன்டா. மது வருஷனுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா. சூப்பர் சூப்பர். இப்போ அண்ணா மட்டும் தான் விபிஎஸ் வந்த மாதிரி பதில் சொல்றாங்க. டெசி அக்கா மட்டும் தான் வந்த மாதிரி பதில் சொல்றாங்க. எதுல நம்ம எழும்பணும்? பரிசுத்தத்துல எழும்பணும். சரி, இன்னைக்கு 2வது நாள் தலைப்பு என்னதுன்னா, நம்பிக்கையோடு எழும்புவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாத்திலும் நான் எழும்புவேன், நான் மேலே வருவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். என்ன வேணும்? கான்ஃபிடென்ட் வேணும். என்னால் படிக்க முடியும், என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்? முதலாவது நமக்குள்ள நம்ம பற்றி என்ன வேணும்? ஒரு நம்பிக்கை வேணும். சரியா? ஓகே. இப்போ நேற்று சாங் பாடணும்ல, அந்த சாங்கை கடன்னு பாடலாமா? ரெடியா? நேற்று என்ன பாட்டு பாடணும்? சும்பா. அப்புறம் எலும்பிடு. சூப்பர். டெசியாக்கா அமைதியாக உட்காந்துருந்தாங்க நேற்று. இன்னைக்கு பார்த்தா சும்மா டக்குன்னு பதில் சொல்றாங்க இல்ல? அக்கா பிரிஸ்க் ஆயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க எல்லாத்துக்கும். சரி, ஓகே. ரெடி. Jumba jumba, jumba jumba, jumba jumba, jumba jumba, jumba la jumba, jumba jumba, jumba jumba, jumba jumba. Hi buddy, hello buddy, come on buddy, everybody let's go buddy. Hi buddy, hello buddy, come on buddy, everybody let's go buddy. சூப்பரா பண்ணீங்கப்பா. அந்த அக்கா இன்னைக்கு தான் வந்தாங்க, ஆனால் சூப்பராக ஆடினாங்கப்பா. இன்னமும் நேற்று வந்த மாதிரி சும்மா விழுந்து அட்டி தூள் கலப்புனாங்க. அவர் என்னக்கா உங்கள் பேர் என்னது? விஷானி. விக்னேஷோட தங்கச்சியா? உன்னோட தங்கச்சியாடா? எதுக்கேண்ட சொல்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? நான் அழகாக ஆடினாங்க அந்த அக்கா. சரி, ஓகே, சூப்பர். அடுத்த பாட்டு என்னது? அப்போதான் புது பாட்டுக்குள்ளே போகலாம். எழும்பிடு தம்பி எழும்பிடு. சரி, அந்த பாட்டுக்குள்ள போலாமா? ரெடி. எழும்பிடு தம்பி எழும்பிடு, கழுகு போல எழும்பிடு தந்தை எழும்பிடு, இயேசுவை உயர்த்திட எழும்பிடு தம்பி எழும்பிடு, கழுகு போல எழும்பிடு தந்தை எழும்பிடு, இயேசுவை உயர்த்திட எழும்பிடு. சூப்பர்ப்பா. மார்வின் அண்ணா கிளாப் பண்ணலாமா? ஓகேவா? சரி, உட்காந்துக்கோங்க. இன்னைக்கு நியூ சாங் பார்க்கலாம். உட்காருங்க. அப்படியே இருக்கிற இடத்துல அசையாம அதே பொசிஷன்ல உட்காருங்க பாப்போம்.
ஓகேவா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏண்டா இங்கே அவ்வளோ இடம் காலியாக இருக்கடா, நீனும் தள்ளு. அப்போ தள்ளு, நீயும் தள்ளு. நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வா, நீ முன்னாடி வா. தம்பி நீங்கள் வா, முன்னாடி வா, கொஞ்சம் முன்னாடி வா. அவனையும் கூப்பிட்டுக்கோ. தேவானந்த் ஃப்ரண்ட்டில் வா. லெவின் வா ஃப்ரண்ட்டில். இடம் இருக்காடா? ஓகேவா? சரி ஓகே. இன்னைக்கு லிரிக்ஸ் யார்கிட்ட இருக்குப்பா? சரி, இன்னைக்கு புது சாங் ஒன்று ஆண்டி சொல்லி கொடுக்க போகிறாங்க. வேர்டு ஓகேவா? அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் திரும்பி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம மியூசிக்கோட பார்ப்போம். டக்கு டக்குன்னு இன்னைக்கு முடிக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த ஆண்டி ஒரு கேம் வர வச்சிருக்கிறாங்க போல். ஆமாம் தானே ஆண்டி? நின்றுனே விளையாடுற கேமா எப்படி ஆண்டி? இது அடிச்சுக்கலாம். மேஜிக் நாளைக்கு. இன்னைக்கு கேம் அரேஞ்ச் ஆகிட்டா, அதனால நாளைக்கு மேஜிக். சரியா? சரி ஓகே. பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் என் டியூடு, பைபிள் என் கைடு தான். சரி ஓகே, போலாமா? லா 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 லா. பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் என் டியூடு, பைபிள் என் கைடு தான். தம்பி பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் என் டியூடு, பைபிள் என் கைடு தான். ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எதிலும் கிடைக்காத ஃப்ரெண்ட்ஷிப்பு. ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எதிலும் கிடைக்காத ஃப்ரெண்ட்ஷிப்பு. வாழ்வின் என்னோட சீக்ரெட்டு, அதுவே எனக்கு சோல்மேட்டு. வாழ்வின் என்னோட சீக்ரெட்டு, அதுவே எனக்கு சோல்மேட்டு. லா 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 லா. லா 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 லா. பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் என் டியூடு, பைபிள் என் கைடு தான். தம்பி பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் என் டியூடு, பைபிள் என் கைடு தான். பைபிள் என்னோட சேட் பண்ணும், என்னோட ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணும். பைபிள் என்னோட சேட் பண்ணும், என்னோட ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணும். உலக வாழ்வினை டெலிட் பண்ணும், உன்னத வாழ்விற்கு சேவ் பண்ணும். உலக வாழ்வினை டெலிட் பண்ணும், உன்னத வாழ்விற்கு சேவ் பண்ணும். லா 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 லா. லா 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 லா. பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் என் டியூடு, பைபிள் என் கைடு தான். தம்பி பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் புரியுதா? டான்ஸ் புரியுதா? பண்ணலாமா? ஈஸியாக இருக்கா? புரியுதா? நல்லா பண்ணாங்களா? சரி ஏஞ்சி நின்று பண்ணலாமா? சரி எல்லாம் பொறுமையா பக்கத்தில் பார்த்து பேரை நின்றுக்குவாங்க. ஏன்னா எமக்கு பேர் ரொம்ப தேவைப்படுது சாங்குக்கெலாம். இல்லை பக்கத்தில் யார் கூடயாவது ஆக்ஷன் பண்ணதுக்கு கூட கூட நில்லுங்க. யாருக்கும் பேர் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரெண்டு ரெண்டு பேரா நில்லுங்கன்னு அர்த்தம்டா. பண்ணலாமா? ரெடியா? எல்லாம் தூங்கி முடிச்சிட்டாங்க தண்ணி குடிச்ச உடனேப்பா. சரி ரெடி. ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம். லா 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 லா. லா 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 லா. பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் என் டியூடு, பைபிள் என் கைடு தான். தம்பி பைபிள் என் ஃப்ரெண்டு, பைபிள் என் டியூடு, பைபிள் என் கைடு தான். சூப்பரா பண்ணீங்கப்பா. ஆன்ட்டிங்களாம் கை தட்டுங்கப்பா அவங்களுக்காக. உங்களுக்கு நாங்கள் தட்டுறோம்ப்பா. சரி சூப்பர். உட்காந்துருங்க, அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க பார்ப்போம். சரி இப்போ ஒரு சின்ன ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஆண்டி நமக்காக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஓகே. நேற்று ஸ்டோரி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எந்த ஸ்டோரி? ஜென்ரலாக இங்கே சொன்னதில்லை, உங்கள் கிளாஸில் ஆண்டி சொன்னாங்களா ஸ்டோரி? ஞாபகம் இருக்கா? ஜோஷுவா பற்றி. ஓகே. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பைபிளில் ஒரு நடந்த சம்பவம் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா?
இயேசு சுவாமி இந்த உலகத்தில் இருந்தார்ல, அப்போ நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் வந்து நம்மளோட தலைப்பு என்ன இன்னைக்கு? நம்பிக்கையோடு எழும்புவேன். அதாவது இந்த சம்பவத்தில் வர நபர் வந்து என்ன நிலைமையில இருந்தாரு, அவர் எந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை கூப்பிட்டாரு, அவர் ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்மளுக்கும் நிறைய கஷ்டம்லாம் இருக்கா? யாருக்காவது எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதாவது இருக்கா, இல்லை எல்லாமே இருக்கா? இந்த லிஸ்ட் அதிகமாக இருக்கா, இந்த லிஸ்ட் அதிகமாக இருக்கா? வேணுங்கிற லிஸ்ட் அதிகமாக இருக்கா, வேணாங்கிற லிஸ்ட் இருக்கா? வேணுங்கிற லிஸ்ட் தான் அதிகமாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த நபருக்கு வந்து என்னன்னா கண் கிடையாது அவருக்கு. ஓகேவா? நம்ம என்ன சொல்லுவோம்? கண் இல்லாதவங்கள குருடர்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? இயேசு சுவாமி வந்து என்ன பண்ணாரு, இந்த உலகத்தில் வந்து அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. கண் இல்லாதவங்களுக்கு கண்ணை திறந்தாரு, கால் இல்லாதவங்களுக்கு கால் நடக்க வச்சாரு, கை கால் இல்லாதவங்க கை கால் சரி பண்ணாரு, பேச முடியாதவங்க பேசுனாங்க, மரிச்சவங்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயிரோட எழுப்புனாரு. ஓகேவா? இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்ன? நம்பிக்கையோடு எழும்புவேன். ஓகேவா? நம்ம வந்து என்ன ஒரு காரியம் நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம எழும்ப முடியும். நம்பிக்கை. நம்ம எந்த வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தாலும், இப்போ ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் எப்படி இருப்பீங்க? டாப்பராக இருப்பீங்களா ஸ்கூலில்? ஒருத்தர் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் இருப்பீங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலுமே ஆண்டவரை மட்டும் நம்பினீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்னது, நம்ம இன்னைக்கு நேற்று பார்த்தோமே ஒரு பாட்டு, கழுக போல் என்ன பண்ணுவோம், நம்ம உயரத்தில் போவோம். ஓகேவா? அதுக்காக இந்த ஸ்டோரி பார்க்கலாம். அந்த கண்ணு தெரியாது குருடராக இருந்தார்ல, அந்த நபரோட பேர் பர்த்திமேயு. ஓகேவா? அவர் வந்து டெய்லியும் காலையில் அவங்க வீட்டில் இருக்கவங்க கொண்டு வந்து அந்த ரோட்டில் விடுவாங்க. அந்த சாட்டை அவர் வந்து குருடராக இருந்ததுனால அவங்களால ஏதாவது வேலை செய்ய முடியுமா? குருடர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியும்? எல்லார்கிட்டையும் போகிற வரவங்க கிட்டலாம் என்ன பண்ணுவாங்க? காசு கேட்பாங்க, பிச்சை எடுப்பாங்க. ஓகேவா? டெய்லியும் அவங்க வீட்டில் இருக்கவங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ரோட்டில் என்ன பண்ணுவார், அவர் உட்காருவார், காசு கேட்பார், திருப்பி ஈவினிங் போயிடுவார், திருப்பி மார்னிங் வருவார். அவர் வாழ்க்கையில் என்ன இல்லை, இதுதான் என்னோட நோக்கம், இதை நோக்கி தான் நான் போகிறேன், இதுதான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது, டார்கெட்டுமே கிடையாது. அவர் பாட்டில் ஓடிட்டே இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, அவர் உட்கார்ந்து இருந்த அந்த ரோட்டு வழியாக என்ன பண்ணார், இயேசு சுவாமி வந்தார். ஓகேவா? ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடியே வந்து இயேசு சுவாமி பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. இவர் நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு, கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்காரு, கால் இல்லாதவங்களுக்கு கால் கொடுத்துருக்காரு, நடக்க முடியாதவங்க நடந்திருக்காங்க, பேச முடியாதவங்க பேசியிருக்காங்க, பல வருஷமாக வியாதியாக இருந்தவங்களோட வியாதியெல்லாம் சுகமாக இருக்குது அப்படி சொல்லி இவர் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் எங்கே இருக்காரோ அங்கே போய் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், இவரை யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு தானே போகணும் அந்த இடத்துக்கு. ஆனால் இவரை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதனால இவர் அங்கேயே உட்காந்து பிச்சை கேட்டு டெய்லி அவரோட லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவர் இருந்த அந்த தெரு வழியாக இயேசு சுவாமி வந்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரே கூட்டம், அந்த தெரு ஃபுல்லாக அப்படியே ஜனங்க இப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க, இப்படி நடக்கிறாங்க, அப்படி நடக்கிறாங்க, அவரை பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் ஓடி வராங்க. அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது என்னாச்சு, இவர் வந்து பக்கத்தில் ஒருத்தவங்களோட பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்களே பிச்சை எடுக்கிறவங்க, அவங்க கிட்ட கேட்குறாரு. நான் அவரோட பேர் என்னன்னு சொன்னேன்னா சொல்லலையா? என்னடா கவனிக்கவே இல்லையடா நீங்களாம். பர்த்திமேயு. அவர் பேர் என்னது? பர்த்திமேயு. பருத்திமேயு இல்ல, பர்த்திமேயு. ஓகேவா? அப்படியே நடந்துட்டே இருந்தாங்க பாரு. இவர் பக்கத்துல இருந்தவங்கள தட்டி, பா என்னப்பா ஆச்சு, ஒரே ஜனங்க இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வருதீங்க, ஆனால் நம்ம போட்டிருக்க அந்த அவங்க வச்சிருப்பாங்கல்ல பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு தட்டு மாதிரி, அந்த தட்டில் என்னமோ காசே இல்லையேப்பா, என்னப்பா ஆச்சு அப்படி சொல்லி பக்கத்தில் இருக்கவனை தட்டி தட்டி கேட்குறாரு. என்னாச்சு, இவ்வளோ பேர் போகிறாங்க, இவ்வளோ பேர் வராங்க, ஆனால் என்ன இல்லை, என் தட்டில் காசே விழலையே. யாராவது ஜனங்க போனால் கண்டிப்பாக என்ன விழும், காசு போட்டு போவாங்கல்ல. யாருமே இவங்களை கண்டுக்கல. எல்லாரும் யாரை பார்க்கறதுல இருக்காங்க, ஏசப்பாவை பார்க்கறதில்ல. அவரை எப்படி என்ன பண்ணுறாரு, அவர் இப்போ இங்கே என்ன அற்புதம் செய்ய போகிறாரு, யாரை வந்து காப்பாற்ற போகிறாரு, யாருக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்ற போகிறாரு, அந்த ஒரு இதில் தான் என்ன பண்ணாங்க ஜனங்க எல்லாரும் அவரை பார்க்குறதுக்கு ஓடினாங்க. அவரை பார்த்துட்டு ஓடி வந்தாங்க.
மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்காக ஓடினாங்க, அப்படி ஓடிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அங்கே ஏதோ ஒரு பெரிய திருவிழா போல இருக்குது நம்ம இருக்கிற அந்த தெருவில், அதனால ஜனங்க ஓடுறாங்க வராங்க அப்படி சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்தில் இருக்கவரை தட்டி கேட்டதும் பக்கத்தில் இருக்கவர் என்ன பண்ணார், அவருக்கு பக்கத்தில் இருக்கவரை கேட்டார். பக்கத்தில் இருந்தவரும் குருடர், அவருக்கு பக்கத்தில் இருந்தவர் மேபி அவர் ஒரு கால் இல்லாதவரா அது மாதிரி யாராவது இருந்திருப்பாங்க போல. அவர் வந்து பார்த்தார்ல அங்கே என்ன நடக்குதுன்னு அவரால் பார்க்க முடியும். அவர் பார்த்துட்டு என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொன்னார், இது மாதிரி இயேசு சுவாமி வந்திருக்காரு இந்த தெருவுக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னார். அப்போ இந்த பர்த்திமேயு யோசிக்கிறாரு, நான் கூட இப்போ கூப்பிட்டேன்னா இயேசு சுவாமி என்னை பார்ப்பாரா, எனக்கு வந்து கண்ணு கொடுப்பாரா, அவர் நிறைய பேருக்கு கண்ணெல்லாம் திறந்துருக்காரு, நிறைய பேருக்கு கால் கையெல்லாம் சுகமாக்கியிருக்காரு, எனக்கு கூட கொடுப்பாரா, நான் கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படி சொல்லி அவருக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்காரு. கரெக்டாக அவர் அப்படியே அவர்கிட்ட இருந்து அப்படியே கிராஸ் ஆகி போகிறாரு. இவர் என்ன பண்ணாரு, இயேசு சுவாமி இயேசு சுவாமின்னு கூப்பிட ஆரம்பித்தார். ஒரு பிச்சைக்காரன் நம்ம எங்கேயாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிஎம்ஓ ஒரு பிஎம்ஓ போகிறாங்க வச்சுக்கோயேன், அப்போ வந்து நிறைய கூட்டம் அவங்க பின்னாடியே போகுமா, நம்மளாம் கொஞ்சம் புவர் தானே, அவங்களாம் அவங்க பக்கத்தில் கூட போக மாட்டோம்ல. அப்போ என்ன ஆகும், நம்ம அவங்கள கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்ப்பாங்களா, நம்மளை பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கூட நிற்கிறவங்களாம் கம்மன் இருங்க சும்மா கத்தாதீங்க அப்படி தானே நம்மளை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, அந்த குருடர் வந்து ஏசு ஏசு ஏசுவாமி ஏசுவாமின்னு கூப்பிட்றாரு, இங்கே வாங்க இங்கே வாங்க எனக்கு கண்ணு சுகமாக்குங்க கூப்பிட்றாரு. அவர் ஏசுவாமி கேட்டுட்டார் அவர் கூப்பிட்றத. ஆனால் கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சி என்ன சொல்லுவாங்க, குருடா கம்மன் நீ எதுக்கு கத்துற, இப்போ அவர் போயிட்டு இருக்காருல்ல அப்படி சொல்லி எல்லாரும் கத்தி இவனை என்ன பண்ணுறாங்க, அதட்டுறாங்க. யார, பர்த்திமேயுவா அதட்டுறாங்க. அப்போ கூட அவன் என்ன பண்ணா, இன்னும் சத்தமாக கூப்பிட்டான், ஏசப்பா எனக்கு இறங்குங்க, எனக்கு வந்து கண்ணு கொடுங்க, எனக்கு கண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சத்தமாக கூப்பிட ஆரம்பித்தான். அப்போ என்ன பண்ணார் ஏசுவாமி, அவர் அப்படியே நின்றுட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க நீ கம்மனிருடான்ட்டு அவனை. ஆனால் அவன் ஏசாமி என்ன பண்ணல, அவங்க கம்மனிருடான்னு சொல்கிறவங்கள அதட்டிட்டு அவர் சொன்ன இடத்துல, அவர் கூப்பிட்ட இடத்துல என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டு அந்த பர்த்திமேயுன்ற குருடனுக்கு என்ன பண்ணாரு, அவர் கையிலால் தொட்டு என்ன பண்ணாரு, கண்களை திறந்தாரு. அவனுக்கு அன்னையிலேருந்து என்ன ஆச்சு, கண்ணு திறந்ததுனால கண்ணு தெரிஞ்சுது அவளுக்கு. ஓகேவா. இதே மாதிரி இன்னொருத்தர் கூப்பிட்டாரு பைபிளில். ஓகேவா. அவர் ஒரு பெரிய ராஜா. இப்போ நம்ம பார்த்தவங்க யாரு, பர்த்திமேயு, அவர் ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரன். அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரா, நீங்க கேட்கலாம். யாரு கூப்பிட்டாலும் என்ன பண்ணுவார் ஏசப்பா, கேட்பாரு. நீங்களாம் கூப்பிட்டா கேட்பாரா ஏசப்பா? நீங்களாம் எதுக்காக கூப்பிடுவீங்க ஏசப்பாவை, எதுக்காக கூப்பிடுவீங்க? ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னா, சுகத்தை கொடுக்க கேட்பீங்க. அப்புறம் கை கால் இல்லாதவங்க கேட்பாங்க. நீங்க என்ன கேட்பீங்கன்னு கேட்டேன். ஜுரம் வந்துச்சுன்னா அது சுகமாக்குறதுக்காக கேட்பாங்க. என்ன வேணா கேட்கலாம் ஏசப்பா கிட்ட. ஓகேவா. இப்போ உன்னோட கேரக்டர் உன்னாலேயே மாற்ற முடியாது. நீ என்ன நினைக்கிற, என்னால் இந்த கேரக்டர் மாற்ற முடியல ஏசப்பா, நான் இந்த விஷயம் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒபே பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல ஏசப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஏசப்பா கிட்ட கேட்கலாம். என்னோட இந்த கேரக்டர் ஏசப்பா என்னை மாற்றுங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவார் ஏசப்பா, உங்கள் கேரக்டரை ஆட்டோமேட்டிக்காக மாற்றுவார். உங்களுக்கே தெரியாது நீங்கள் எப்படி மாறினீங்க, எப்படி இவ்வளோ நல்ல பிள்ளைங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா. எல்லாமே என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதே மாதிரி பைபிளில் ஒரு ராஜா வந்து ஏசப்பா கிட்ட கேட்டார். அவர் என்ன கேட்டாருன்னு பார்க்கலாம். ராஜானா அவருக்கு என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும். அவர் கேட்க வேண்டிய ஒன்றுமே கிடையாது, எல்லா விஷயமே இருந்துச்சு அவர்கிட்ட. அவர் பேர் சாலமன். ஓகேவா. அந்த ராஜா என்ன பண்ணாரு, நிறைய என்ன சொல்கிறது, அவருக்கு இல்லாத செல்வமே இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அவர் ஒரு நாள் வந்து கனவு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கனவு காண்றாரு. அந்த கனவுல வந்து ஏசப்பா வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ நீ நானாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம், ராஜாவாக இருந்தோன்னா நம்ம நீ நானாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம், இன்னும் பணம் கொடுங்க, இன்னும் நகை கொடுங்க, இன்னும் நான் ராஜா, இன்னும் நிறைய நாட்டுக்கு ராஜாவாக ஆகணும் அப்படி தானே கேட்டிருப்போம். ஆனால் அவர் என்ன தெரியுமா கேட்டார், எனக்கு இருக்கிற இந்த ஜனத்தை நான் எப்படி வந்து ரூல் பண்ணணும், ஞானமாக நான் அவங்கள வந்து ஆளுகை செய்யணும், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஏசப்பா அப்படி கேட்டார். நீங்களாம் யாராவது ஞானம் வேணும்னு கேட்டிருக்கீங்களா? ஞானம் எதுக்கு யூஸ் ஆகும்? அப்புறம்
எல்லா விஷயத்துக்குமே ஞானம் யூஸ் ஆகும். ஓகேவா? படிப்புக்கு, நம்ம ஒரு வழியில் போகிறோன்னா அந்த வழியில் கரெக்டாக போகிறதுக்கு, ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறோன்னா அந்த விஷயத்த கரெக்டாக யோசிக்கிறதுக்கு. அவன் மடி மேலே ஏந்து உட்காந்துக்கூடா. ஓகேவா? எல்லாத்துக்குமே என்ன யூஸ் ஆகும்? ஞானம் யூஸ் ஆகும். அப்போ பெரிய ஜனம், இஸ்ரவேல் ஜனங்க நிறைய பேர். அந்த அவ்வளோ ஜனங்களை ஆளுகை செய்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும் அப்படி சொல்லி யார் கேட்டது? சாலமோன் ராஜா கேட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு நான் என்ன கொடுக்குறேன்? நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை கூட உனக்கு நான் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணார்? ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தாரு. அந்த குருடனோட வாழ்க்கை நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. அவன் எப்போ இயேசுவை கூப்பிட்டானா அப்போ என்ன ஆனான்? அவன் வாழ்க்கையில் அந்த உட்கார்ந்துருந்த இடத்துல இருந்து எழும்புனான். நம்மளும் இப்போ எந்த இடத்துல இருக்கோம்? எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கோமா? அடுத்து நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாவை கூப்பிடணும். ஓகேவா? ஏசப்பாவை என்ன பண்ணணும்? கூப்பிடணும். டெய்லி நீங்கள் உங்கள் மனசுலையே ஏசப்பாவை கூப்பிடலாம். இதுக்காக முழங்கால் போடணும், நீ பைபிள் படிக்கணும், நீ சர்ச்சுக்கு போகணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? உங்கள் வீட்டில் நீ இருக்கிற இடத்துல நீ என்ன தூங்க போறியா? படுத்துட்டே ஒரு 10 நிமிஷம் ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஏசப்பா என்னை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் நல்ல பையனாக இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும்? அவரை கேட்கணும். கேட்கும்போது கண்டிப்பாக என்ன விஷயம் என்ன கிடைக்கும்? நீ என்ன கேட்குறியோ அது எல்லாமே என்ன தருவார்? ஆண்டவர் உனக்கு தருவார். ஓகேவா? கதை பிடிச்சிருந்துச்சா? இப்போ இந்த கேரக்டர் பேர்லாம் ஆண்டி கேட்பாங்க. அந்த கண்ணு தெரியாத ஒரு பேர் என்ன? அந்த ராஜா பேரு என்னடா? சரி, இப்போ கேமுக்கு போகலாமா? ஆண்டி வந்து கேம் முடிச்சுட்டு கொஷின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேம் நடத்த ஒரு ஆண்டி வராங்க. அந்த ஆண்டி பேர் தெரியுமா? அந்த ஆண்டியே சொல்லுவாங்க. ஜாய்ஸ். சரி, எல்லாம் ரெடியா கேம்க்கு? நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கேம் பார்க்கலாம். ஓகே, சின்ன கேமாக நம்ம பார்க்கலாம். சரி, நான் சொல்கிறது மட்டும் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். 5 டைம்ஸ் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம ஆக்ஷன் போதும். ஆக்ஷன் பார்க்கலாமா? நம்ம அதோட கேமோட ஸ்டார்டிங் ஆக்ஷன் தான். கர்த்தர்னா மேலே கையை வந்து உயர்த்தணும். கர்த்தர் ஆன்ட்டி சொல்லும் போது மேலே கையை உயர்த்தணும். நல்லவர் சொல்லும் போது இங்கே நெஞ்சில் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அவுட்டு. ஓகேவா? ஸ்டார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர். அவுட். சோஃபி அவுட்டு. அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க, அப்படியே பின்னாடி போங்க. நீங்கள் எல்லாம் அப்படியே பேக்கில் போங்க. ஓகேவா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லவர் அவுட்டு. அவுட்டு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர். உஷாரா இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அவுட்டுவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர். கர்த்தர் கர்த்தர் நல்லவர் அவுட்டு. அப்படி பின்னாடி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர். கர்த்தர் நல்லவர், நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர். கர்த்தர் நல்லவர், நல்லவர்,
நல்லவர் கர்த்தர். கர்த்தர் அவுட்டு. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நல்லவர். சரி, ஓகே, போதும். 3 பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாமா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். ஓகே, சூப்பராக கேம் விளையாடுங்கப்பா. உட்காந்துனே விளையாட நல்லா ஜாலியாக தான் இருக்குல்ல, இல்லைன்னா ரொம்ப நமக்கெல்லாம் பண்ணுறீங்க. சரி, ஓகே, சூப்பர். நல்லா இருந்துச்சா இன்னைக்கு கேம்ஸு? ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்ததா? என்ன ஸ்டோரி சொன்னாங்க? என்ன கான்செப்ட் சொன்னாங்க? ஜீசஸ் கிட்ட யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் தருவாங்க, எது கேட்டாலும் தருவாங்க. சரியா? ஓகே, குட், சூப்பராக சொன்னாங்களா? ஆன்ட்டிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? கேம் கண்டக்ட் பண்ண ஜாய் ஆன்ட்டிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ 2 பேர் வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு மட்டும். யார் கூட்டு வந்தது? விக்னேஷ் அண்ட் அவங்க அண்ணன் கேட்குறானேடா, அவனுக்கு கொடுப்பாடா? கொடுத்துருவா. குட் பாய். சரி, ரினோக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவனுக்கு ஒரு கிஃப்ட். கிளாப் பண்ணுங்க. அடுத்து விக்னேஷ் வா. விக்னேஷ்க்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. நீ யாருடா கூட்டு வந்த? உன் தங்கச்சியா? வாடா. என்னடா கொடுக்கறது உனக்கு? சரி, இந்த அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. ஓகேவா? சூப்பர். சரி, ஓகே, சீக்கிரமா வந்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்கன்னா ஜெசிகா தான் ஃபர்ஸ்ட் வந்தாப்பா. அவளுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. அடுத்து சீக்கிரமா வந்தது யார்ப்பா? ஜேக்கப்க்கு பால். கிளாப் பண்ணுங்க. அடுத்து ஐசக் வாடா. சரி, ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு தான் கிஃப்ட்னா, ஃபர்ஸ்ட் வர 3 பேருக்கு. ஓகேவா? சூப்பர். அடுத்து நாளைக்கு சீக்கிரமா வரவங்களுக்கு கிஃப்ட். ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, நேத்து ஆண்டி ஸ்டோரி சொன்னல, அப்புறம் கொஸ்டினும் கேட்க மாட்டேன், கிஃப்டும் தர மாட்டேன். நானே எடுத்துக்குவேன் எல்லா கிஃப்ட்டும். சரியா? நானே எடுத்துக்குவா. நாங்கள் ஆன்ட்டிங்களை ஷேர் பண்ணி விளையாட போகிறோம். சரி, ஓகே. என்ன நேற்று ஸ்டோரி சொன்னேன்? இருங்க, சொல்லாதீங்க. நான் கேட்க போகிறேன். சரி, என்ன கான்செப்ட் பற்றி நான் பேசினேன் நேற்று? மார்வின் ஃபஸ்ட்டு கை தூக்கலாம். மார்வின் கொடுக்கலாம். இல்லை, மெயினாக அதில் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்? எனக்கு கரெக்ட் ஆன்சர் வரலே. அவன் வந்து ஸ்கூல் போகாமல் அவன் வந்து ஒரு இடத்துக்கு போனான். அவன் போய் என்ன பண்ணான் அந்த இடத்துல? இத்தனை கத்துனா யாருமே கேட்க மாட்டேன். அதாவது கொஸ்டினே டிஸ்குவாலிஃபை. உட்கார், அமைதியாக உட்கார். சரி, உட்கார். நான் கேட்குறவங்க எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது. டெய்லி 5 நாள் இருக்குடா எல்லாருக்கும். அதாவது ஃபைனல் டேயில் எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. சரி, டெஸ்ஸிக்கு வாய்ப்பு. அதான் டெஸ்ஸி நீ நேற்று கேமில் வாங்கினதுன்னு. சரி, டெஸ்ஸி சொல்லு. பார்க் போனேன் ஆண்டி. பார்க்கில் போயிட்டு மரத்துக்கு அடியில் உட்காந்து மொபைல் பார்த்தான். கெட்ட விஷயம் பார்த்தான். ஓகே, சூப்பர். அந்த அக்கா சொன்னதுக்காக அவங்களுக்கு ஒரு 2 கிஃப்ட், ஒரு கிளாப். ஓகேவா? இன்னும் சரி, ஓகே. நாளைக்கு நீங்களா ரெடியாக இருங்க. ஸ்டோரியை மறந்துடாதீங்க. சீக்கிரம் வந்தாலும் கிஃப்ட்டு நிறைய இருக்குடா. நம்ம விபிஎஸ்ல யாருமே கிஃப்ட் வாங்காமல் ஒரு நாள் போனதே இல்லாமல் தானே ஆண்டி? இதெல்லாம் நாங்கள் எங்களுக்காக வாங்குகிறோம், உங்களுக்கு தான் வாங்குகிறோம். சரியா? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்து நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறோம். அப்படியே என்ன பண்ணுங்க, நேற்று இந்த ஆண்டியோட கிளாஸில் யாரெல்லாம் இருந்தீங்க அப்படியே இருங்க, உட்காருங்க. ஃபைனல் ப்ரேயர் பண்ணிடலாம். சரியா? அந்த அக்கா கிளாஸ் ஸ்வேதா அக்கா
பேர் என்னன்னா ஸ்வேதா. சரி ஓகே, அப்படியே நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்காக மேஜிக் இருக்கு, நாளைக்கு கேம்ஸும் இருக்கு, நாளைக்கு கேம்ஸும் இருக்கு, மேஜிக்கும் இருக்கு, பாட்டும் இருக்கு, கதையும் இருக்கு, எல்லாமே இருக்கு நாளைக்கு. சரி, இப்போ நீங்கள் கிளாஸ் போகும்போது நீங்கள் உட்காந்து புக்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேரத்தோடு கிளம்பிடலாம். அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணணும், கூட்டிகிட்டு வரணும். உங்கள் கூட நீங்கள் 2 பேர் கூட்டிகிட்டு வந்தால் 2 கிஃப்ட்டு, ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தால் 1 கிஃப்ட்டு, 3 பேர் கூட்டிட்டு வந்தால் 3 கிஃப்ட்டு உங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்லை. என்னடா எத்தனை பேர் நீ கூட்டா நான் கொடுப்பேன்டா, நீ கூட்டிட்டு வாடா, நான் என்கிட்ட கேளு ஆண்டிகிட்ட, தரல ஆண்டின்னு. நீ கூட்டிட்டு வாடா, நீ உன் கூட, அதுக்குன்னு உங்க அண்ணனை கூப்பிட்டு வராத, அவன் ஆல்ரெடி வந்துட்டான். சரியா? உங்க ஃப்ளாட்ல எத்தனை பசங்க இருக்காங்க? நேத்து கூப்பிட்டு வந்தியா? பாருடா, எல்லாரும் ஒரே டைம்ல தான் நான் பார்த்தேன் பார்க்கல. என்ன யாரெல்லாம் பார்க்கல பார்த்தீங்கடா? எல்லாருமே நான் பார்த்தேன். ஓகே, அப்ப அந்த ஆண்டிக்கு தான் நான் கிஃப்ட் தரணும். சரி ஓகே, ப்ரே பண்ணலாமா? யார் சொன்னது? ஜோஷுவாவை நான் பார்த்தேன். கரெக்டாடா? இவனை உன்னை பார்த்துட்டு போனால பார்க்கல, அதுக்கப்புறம் இவனை திரும்ப நான் பார்த்து சொல்லிட்டு போனலடா அன்னைக்கு நான் நடந்து போகும்போது. உங்க ஃப்ளாட்ல எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க, ஏன் கூப்பிட்டு வர மாட்டேன்? ஏன் அந்த சைடில் இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு நாள் வந்துட்டாங்கன்னா வருவாங்க. ஒரு 3 days 4 days என்னடா என்ன கூட்டிகிட்டு வரணும். சரியா? கூப்பிட்டு வந்தோன்னே ஆண்டி நான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன்னு என்கிட்ட சொல்லுங்கள், இல்லை இவங்க 3 பேர் இருக்காங்களா யார்கிட்டயாவது சொல்லுங்கள். சரியா? அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு போகும்போது நாங்கள் கிஃப்ட்டு கொடுத்துருவோம். சரியா? ஓகே, சூப்பர். ஜோம் பண்ணலாமா? ப்ரேயர் முடிச்சுட்டு அவங்க கிளாஸ்க்கு நீங்கள் போயிடுங்க. என் கிளாஸ் எல்லாம் அப்படியே வெளியே உட்காந்துருங்க, ஆண்டி வந்துடுறேன். மேலே வேணாண்டா ஆண்டி, முடியலடா. ஓகே, ப்ரேயர். அன்புள்ள இயேசப்பா, அருமையான இந்த நாளை காணும்படி தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் இவங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் வர தடைப்பட்ட பிள்ளைகளை கூட கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அப்பா, எல்லா பிள்ளைகளும் இந்த இடத்துல வந்து உங்கள் உண்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலங்களை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல விதைக்கப்படுகிற விதைகள் எல்லாம் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, நல்ல நிலத்துல விதைகளாய் மாறி ஆண்டவரே கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.